பிரைஸ் த லார்ட். இந்த நாளின் தேவ செய்தி மூலமாக உங்களோடு பேசுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தேவ வார்த்தை யோவேல் 2 அதிகாரம் 21 பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் கர்த்தர் நமக்காய் தந்த நாள். இந்த நாளிலே நாம் களி கூர்ந்து மகிழ கடவோம். காரணம், இந்த நாள் நாம் சந்திக்கின்ற போராட்டங்கள் நமக்கு நாளைய தினத்திற்கு வேண்டிய பலனை தருகின்றது. மேலும் அதற்கேற்ற விதத்தில் நம்மை உருவாக்கி தயார்படுத்துகின்றது. ஆதலால் இன்றைய சூழ்நிலைகளை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து மனம் தளர்ந்து போகாமல் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கின்றது. அன்பும் மனதுருக்கமும் உள்ள இந்த தேவன் உங்களை பார்த்து அக்கறையோடு சொல்கின்றார், பயப்படாதே, நான் உன்னை எல்லாவற்றிலும் மகிழ்ந்து களிக்கூற பண்ணுவேன் என்று சொல்கிறார். வேதத்தில் பார்ப்பீர்களானால் யோபு நீதிமானாய் இருந்தபடியால் தேவன் அவரை ஆசீர்வதித்ததை பார்த்து பொறாமை கொண்ட சாத்தான் தேவன் மேல் அவருக்கு இருந்த நம்பிக்கையையும் அவருடைய சந்தோஷத்தையும் கெடுப்பதற்கு அவருடைய சரீர சுகத்தையும் ஆஸ்தியையும் அளிப்பதை ஆயுதமாக தெரிந்து கொண்டான். ஒவ்வொரு முறை சாத்தான் சூழ்ச்சி செய்த போதும் தேவன் யோபுவோடு இருந்தபடியினால் சாத்தானின் சதித்திட்டங்கள் சில நாட்களில் தோல்வியில் முடிந்தது. யோபு தான் இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டார். எசேக்கியா ராஜாவை நெருக்கின வியாதியின் நிமித்தம் அவருடைய ஆயுசு நாட்கள் முடிந்துவிட்டது என்று அறிந்து மிகுந்த நம்பிக்கையோடு அவர் தேவனிடத்தில் ஜெபித்தார். எசேக்கியாவின் ஜெபத்தை கேட்ட தேவன் தாமதிக்காமல் உடனடியாக அவருக்கு தீர்க்க தரிசனம் சொன்ன அதே நபர் மூலமாக எசேக்கியாவின் ஆயுசு நாட்களில் 15 ஆண்டுகள் கூட்டி கொடுக்கப்பட்டது என்ற நல்ல செய்தியை சொல்லும்படி செய்தார். யாக்கோபு தன்னுடைய வீட்டை விட்டு தனியே செல்ல வேண்டிய சூழ்நிலையை எண்ணி, வனாந்திரத்தில் தனியாக பிரயாணம் செய்ய வேண்டியதை எண்ணி உள்ளத்தில் மிகவும் கலங்கினவராக இருந்தார். யாக்கோபின் பயத்தை அறிந்த தேவன், நீ போகிற இடத்தில் எல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொப்பனத்தில் அவரோடு பேசினார். கர்த்தர் அவருக்கு வாக்குத்தத்தங்களை மாத்திரம் கொடுக்கவில்லை, கொடுத்த வாக்கின்படியே அவரை அதிகமாய் ஆசீர்வதித்தார். என கண்பானவர்களே, சூழ்நிலைகள் ஒருவேளை முடியாதது போல காணப்படலாம். சுற்றி இருக்கிற காரியங்கள் இது மாற்றுவதற்கு கடினமானது என்பது போல இருக்கலாம். உங்களை நெருக்கி பாரப்படுத்தி கொண்டிருக்கின்ற காரியங்கள் எல்லாம் முடிந்தது என்று நினைக்க தோன்றலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், உங்களுடைய சூழ்நிலைகளை சந்திக்க நீங்கள் தனியா இல்லை. சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கின்றார். அவர் கட்டாயம் உங்கள் பிரச்சனைகளை மேற்கொள்ள, வெற்றி கொள்ள உங்களுக்கு பலனை தருவார், உதவி செய்வார். எதிரான சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் கூட உங்களுக்கு சாதகமாக மாற்றுவார். நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்களை, அற்புதங்களை செய்து உங்களை கனப்படுத்துவார், விடுவிப்பார், சகாயம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆறுதலாக ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நம்புகிறேன். சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம். வாக்கு கொடுத்த தேவன் அவர் மாறாதவர். அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறபடினால், அவர் உங்கள் அருகாமலே இருக்கிறபடினால் ஒரு தீங்கு அணுகாதபடி உங்களை பாதுகாப்பார். சகல தீங்குகளை மாற்றி சந்தோஷமான நாட்களை உங்கள் வாழ்க்கையை காணும்படி அவர் செய்வார். அதில் நம்பிக்கையோடு இருங்க, எதிர்பார்ப்போடு இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறதை நீங்கள் காண்பீர்கள். நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொருத்தருடைய கருத்தில் வைக்கிறேன். நீ சகல ஆறுதல் தேவன், நம்பினோரை ஒருபோதும் கைவிடாத தேவன். வெளியிலே சொல்ல முடியாத பாரங்கள், வேதனைகள், கவலைகள், கண்ணீரை, கேள்விகளை, பயங்களை, சோர்வுகளை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, அவருடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். மனதில் புதைத்து கலங்கிக் கொண்டிருக்கிற கலக்கங்களை அறிவீர். நீ சொன்னீர், நிச்சயம் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீர். எல்லா நிந்தைகள், வேதனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வையுங்க. சந்தோஷமான நாட்களை காண கிருபை தாங்க. ஆமென், ஆமென்.
எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆறுதலாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவர்களிடத்தில் இதை ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மேலும் வீடியோ அப்டேட்ஸ்க்காக நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.